கோல்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுது. சில்வரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்னொரு சைடு என்ன சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே, காப்பர் தான் அடுத்து கோல்டு. ஸோ அவங்கள மாரி ஆளுங்க என்னன்னா, இன்னைக்கு இவர் சொல்றாரு, இத நான் வாங்கி வச்சுக்கிறேன். நாளைக்கு இவர் இத சொல்றாரு, வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு போர்ட்ஃபோலியோல பெர்ஃபெக்ட்டா என்ன வேணுமோ அது இருக்கதில்ல. அவங்க என்ன சஜெஸ்ட் பண்றாங்களோ அதுதான் இருக்கு. அது நம்ம சொல்லும் போதும் இல்ல கேட்கும் போதுமே அது தப்புன்னு நம்மளுக்கு பட்டுருது. கரெக்ட்டா? அதாவது அதுல தனியா யோசிச்சு இது கரெக்ட்டா தப்பான்னு யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. கேட்கும்போதே அதாவது யாரோ சொன்னாங்க நான் வாங்கினேன் அப்படின்றதே ஒரு தப்பான ஆர்குமெண்ட்ன்றது கிளியரா தெரியுது. இப்போ பர்சனல் எக்ஸாம்பிளே குடுக்குறேன். நேத்து என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தேன். ஓகேவா? அவன் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கேன் எல்லாமே எனக்கு சொல்றான். நான் கேட்கிறேன், எதுக்குடா இந்த ஃபண்ட் வாங்கினேன்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு என் ஆஃபீஸ்ல ஒரு பையன் எனக்கு சொன்னான்டா, சூப்பரா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் ஏதோ அந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு அவன் வேலை செய்யற அளவுக்கு அதை புகழ்ந்து புகழ்ந்து சொன்னான்னா, அவன் போர்ட்போலியோல இருக்கிறதுலே நெகட்டிவ்ல இருக்க ஒரே ஒரு ஃபண்ட் அந்த ஃபண்ட் தான். அப்புறம் அவனே சொல்றான், டேய் அவன் ஒரு மென்டல்ரா, ஏன்டா வாங்கினேன்னு கேட்டா, டேய் அவன் ஒரு மென்டல்ரா, அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டான். டேய் நீ வாங்கின, அவன் சொன்னதை கேட்டு வாங்கிட்ட, உன் போர்ட்போலியோல நெகட்டிவா இருக்கு, இது உன் பணம், உன் போர்ட்போலியோ, அவனை இப்ப நீ திட்டி பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. அப்போ யாரோ சொன்னாங்க, எதுக்கு வாங்குறேனே தெரியாம என் பணத்தை எடுத்துட்டு போய் போடுறது அந்த யாரோ சொல்றவங்க மேல தப்பு கிடையாது, அது என் மேலதானே தப்பு.